Hi friends, this is Bhuvan. இன்னைக்கு நம்ம Photoshop tutorial பார்க்க போறது என்னன்னா fractals வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு. Fractalsனா ஒண்ணும் இல்ல, டிசைன் கைண்ட் ஆஃப் திங். அது என்னங்கறது இப்போ பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஜஸ்ட் பிரஷ் டூல் யூஸ் பண்ணி ஒரு ஷேப் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கேன், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா கண்ட்ரோல் ஜே பிரஸ் பண்ணணும். கண்ட்ரோல் ஜே எதுக்குன்னா டூப்ளிகேட் பண்ண போறோம், ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணால் எனக்கு இன்னொரு லேயர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் டி, ஓகேங்களா? ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்முக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆங்கர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கர் பாயிண்ட் கிட்ட பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐகான் ஏரோ வந்து வேறு ஏரோவாக மாறும். ஸோ அதை ட்ராக் பண்ணி எண்ணில் வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு ஓரத்தில் ஒன்று விட்டு அதை இது பண்ணுங்கள், லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இப்போ என்டர் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ என்டர் கொடுத்தாச்சு. இப்போ என்னென்னா ஃபோட்டோஷாப் வந்து இப்போ நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணணுங்கிறத மெமரியில் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு டி அமுத்துங்க, ஓகேங்களா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் மூணுமே அட் அ டைம் ப்ரெஸ் பண்ணிட்டு டி அமுத்தணும். பாருங்கள், ஸோ நம்மளுக்கு அத்தனை அது ஒவ்வொரு தாட்டி ப்ரெஸ் பண்ண ஒவ்வொரு லேயராக கிரியேட் ஆகும், அதாவது டூப்ளிகேட் ஆகி கிரியேட் ஆகும். அந்த டூப்ளிகேட் ஆகி கிரியேட் ஆகிறது என்ன ஆகுதுன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் இல்லையா, ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்ட்டு, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து லேயர் 2 மொத்தம் 24 லேயர்ஸ் வந்து டூப்ளிகேட் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ லேயர் 2 வரைக்கும் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிக்கும். ஃபஸ்ட்டு இந்த லேயரில் கிளிக் பண்ணிட்டு அங்கேருந்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லேயர் 2 கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா லேயர்ஸ் செலக்ட் ஆகிக்கும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் லேயர்ஸ் கொடுத்துருங்க, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஏரியாஸ் மட்டும் செலக்ட் ஆகும், ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா கண்ட்ரோல் யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வெவ்வேறு கலர்ஸில் நீங்கள் வேணுங்கிற கலர்ஸில் மாடிஃபை பண்ணிக்கலாம், சரிங்களா? இது ஒரு தாரி தான் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, கண்ட்ரோல் டி கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஓகேங்களா? பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் ஜே கொடுத்து கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுங்க. இப்போ கொடுத்துட்டு இப்போது அப்ராக்சிமேட்டாக ஏதோ ஒரு பிளேஸில் வச்சுட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போது அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் மூணையும் ப்ரெஸ் பண்ணிட்டு டிஎம் த்ரீனா உங்களுக்கு கிரியேட் ஆகும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் கொஞ்சம் நல்லா இல்லை, இதே வேறு மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து மறுபடியும் ரெடியூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஜே கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்கே கொடுத்துட்டு இப்போ ரொட்டேட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா சைஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுங்க. பாருங்கள், எனக்கு இன்னொரு டிசைன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா? ஸோ ஃப்ராக்டல்ஸ் வந்து விதவிதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம், நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து டவுட் வந்துச்சுன்னா அது கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் ஜே கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ இந்த இடத்துல ஆரிஜின் இங்கே நான் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த லேயரோட எஃபெக்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து வேறு ஏதாச்சும் வேறு மாதிரி மாடிஃபை பண்ண போகிறேன். சரி, நார்மலே வச்சுக்கலாம். இப்போ கண்ட்ரோல் யூ கொடுத்துட்டு இப்போ இதோட கலர் மட்டும் மாற்ற போகிறேன், ஓகேங்களா? இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் யூ கொடுத்து வேற ஒரு கலர், கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் க்ரியேட் ஆகும். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் ஜே கொடுத்து கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ இதுக்கு மட்டும் கண்ட்ரோல் யூ கொடுத்து நான் கலர்ஸ் மாற்றினா இதெல்லாம் மட்டும் வேறு கலரில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி நிறைய ட்ரை அவுட் பண்ணலாம்.
நிறைய விதமான டிசைன்ஸ் கொடுக்கலாம். இப்போ சாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஜஸ்ட் நீங்கள் கிறுக்கலாம், எதோ வேணாலும் நீங்கள் சும்மா ஏதோ ஒரு டிசைன் மாதிரி வரைஞ்சிட்டு நீங்கள் அதை வந்து ஃபேட்டர்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு டிசைன்ஸ் மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்தா இருக்குது, நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குது. இப்போ என்னென்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ சைஸ் ரெடியூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது ஒரு டிசைன் கிரியேட் ஆகிருக்கு. மறுபடியும் இதை டூப்ளிகேட் எடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து ஏகப்பட்ட டிசைன்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே க்ரியேட்டிவிட்டி பொறுத்தா இருக்குது. ஓகே, ஹோப் ஸோ உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்.